சாம்சங் தன்னோட அடுத்த ஜெனரேஷன் ஃபோல்டபிள் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க அண்ட் அந்த ஃபோனை என்ன ஃபோன் அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஹலோ மக்களே, வணக்கம். இது உங்க மொபைல் ஃபோன் லைப்ரரி. நான் உங்க மகேந்திரன். ஸோ சாம்சங் தன்னோட அடுத்த ஜென்ரேஷன் ஃபோல்டபிள் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. சாம்சங் இதுக்கு முன்னாடி ஒரு ஜென்ரேஷன் ஃபோல்டபிள் ஃபோன் லான்ச் பண்ணாங்க. அதுதான் சாம்சங் கேலக்ஸி ஃபோல்ட் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இதை பார்த்தீங்கன்னாக்க சாம்சங் ஜி ஃபிளிப் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வேரியண்ட்டுக்கும் இதுக்கும் என்னென்ன வித்தியாசம் இருக்கு அண்ட் அது லான்ச் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதம் ஆகுது. ஸோ இந்த 4-5 மாதத்துக்கு அப்புறமேட்டுக்கு அவங்க எந்த அளவுக்கு இந்த வெர்ஷனில் இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றின வீடியோ தான் இது. அண்ட் இந்தியாவில் என்ன ப்ரைஸுக்கு இந்த ஃபோனை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அண்ட் இந்த ஃபோனு வர்த்தா அப்படின்றதையும் பார்க்கலாம் வாங்க. ஃபோனோட பில்ட் குவாலிட்டி அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டிங்கனாக்க ஃபோனு சூப்பரான ஒரு பில்ட் குவாலிட்டியில் வந்திருக்கு. அண்ட் இந்த தடவை ஃபோல்டபிள் கிளாஸ் வச்சு இந்த ஃபோனை டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பழைய ஜென்ரேஷன் ஃபோனு வந்து பிளாஸ்டிக் டிஸ்பிளே வச்சு பண்ணியிருந்தாங்க அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். அண்ட் இப்போ இவங்க கிளாஸ் ஃபோல்டபிள் கிளாஸை வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லைங்க, இந்த ஃபோனு கூடவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க ஒரு பேக் கேஸும் வருது. ஸோ இதுக்கு பேக் கேஸ் கிடைக்கிறது இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு ஃபோல்டபிள் ஃபோன் அப்படின்றதுனால. அண்ட் இந்த ஃபோன் ஷிப் பண்ணும்போதே உங்களுக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட வருது, நிறைய வார்னிங்ஸோட வருதுன்னு கூட சொல்லலாம். என்னன்னு கேட்டிங்கனாக்க இந்த ஃபோன் ரொம்பவே சென்சிட்டிவான ஃபோன். ஸோ ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் வச்சு டிஸ்பிளேல ரொம்ப ப்ரெஸ் பண்ணாதீங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அண்ட் இது வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. இது மாதிரியான நிறைய வார்னிங்ஸோட இந்த ஃபோன் வருது. அண்ட் இந்த ஃபோனு சூப்பர் ஃபிங்கர் பிரிண்ட் மேக்னெட்டாக இருக்கும். அது என்ன சூப்பர் ஃபிங்கர் பிரிண்ட் மேக்னெட் அப்படின்னாக்க, கொஞ்ச நேரம் நீங்கள் யூஸ் பண்ண உடனே பேக் பேனல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபிங்கர் பிரிண்ட் அட்ராக்ட் பண்ணிக்கும். ஸோ நீங்கள் அடிக்கடி இந்த ஃபோனை தொடச்சி வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு பெட்டர் அது கூட ஷிப் பண்ணியிருக்கிற அந்த கேஸை போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ப்ராப்ளமை நீங்கள் அட்ரஸ் பண்ணலாம். அண்ட் இந்த ஃபோனு டைப் சி யூஎஸ்பி போர்ட் கூட வருது. அண்ட் இந்த ஃபோனு கூடவே உங்களுக்கு ஏகேஜி டைப் சி ஹெட்செட்டும் ஷிப் பண்ணுறாங்க. அண்ட் இதுவும் சூப்பரான விஷயம். அண்ட் அது மட்டும் இல்லை, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது கூட ஒரு பேக் கேஸும் ஷிப் பண்ணுறாங்க. சாம்சங் ஜி ஃபிளிப்போட டிஸ்பிளேயை பற்றி பார்ப்போம். இது 6.7 இன்ச்சஸுக்கு ஒரு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது சூப்பர் AMOLED டிஸ்பிளே அண்ட் இது ஒரு டைனமிக் சூப்பர் AMOLED டிஸ்பிளே அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபோனை ஃபோல்ட் பண்ணிங்க அப்படின்னாக்க குட்டியாக ஒரு டிஸ்பிளே வருது. அது ஜஸ்ட் ஃபோனை ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்கும் போது நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் டைம் எல்லாம் பார்க்கறதுக்காக வச்சிருக்காங்க. பட் இதுவே மோட்டோ ரேசரில் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபோனோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 lakhலேருந்து 1,20,000 வரையிலும் இந்தியாவில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதாவது அதோட லான்ச்சில் இந்த ரேஞ்ச் வரையிலும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இவ்வளோ காஸ்ட்லியான ஒரு ஃபோனில் செகண்டரி டிஸ்பிளேல ஒரு குட்டி டிஸ்பிளே, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்க அது டச் சென்சிட்டிவும் கிடையாது, எதுவும் கிடையாது, ஜஸ்ட் ஒரு நோட்டிஃபிகேஷனுக்காக மட்டும்தான் வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்கிறது ரொம்பவே அன்சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது. அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே ஒரு சூப்பரான டிஸ்பிளே. சாம்சங்கோட டிஸ்பிளே பற்றி சொல்லவே தேவையில்லை, ரொம்பவே ஃபண்டாஸ்டிக் ஜாப் பண்ணுவாங்க. அண்ட் இந்த ஃபோன்லேயும் அது சும்மா சொல்கிறதுக்கு இல்லை, ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளாஸ்டிக் டிஸ்பிளே மாதிரி இருந்தது. பட் இப்போ அவங்க ஃபோல்டபிள் கிளாஸில் வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ டச் ஃபீலும் சரி அண்ட் லுக் அண்ட் ஃபீலும் ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த ஃபோனில். அடுத்ததாக இந்த ஃபோனோட கேமரா செக்மெண்ட்டுக்கு வருவோம். இந்த ஃபோனில் டுவல் கேமரா செட்டப்பில் வச்சிருக்காங்க. அண்ட் ஃபோனை ஃபோல்ட் பண்ண உடனே உங்களுக்கு தெரியும், இல்லை ஃபோனோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு 2 12 மெகா பிக்சல் சென்சார் வச்சிருக்காங்க. பிரைமரி சென்சார் பார்த்தீங்கன்னாக்க f1.8 ஆப்பர்ச்சரில் இருக்கு. ஸோ இது லோ லைட் கண்டிஷனில் சூப்பராக ஒர்க் ஆகும். அண்ட் இன்னொரு 12 மெகா பிக்சலுக்கு ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சாரும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கு. அண்ட் டிஜிட்டல் ஜூம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. லைக் உங்களுக்கு ஃபோட்டோஸ் வந்து ஆர்டிஃபிஷியல் லைட்டிங் கண்டிஷனில் எக்ஸலண்டாக ஃபோட்டோகிராஃபி வருது. லைக் சாம்சங்கோட ஃபிளாக்ஷிப் உங்களுக்கு சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது. கேமரா டிபார்ட்மெண்ட்ல ரொம்பவே எக்ஸ்ட்ராடினரியா பண்ணிருப்பாங்க. லைட்டிங் கண்டிஷன்லயும் சரி, ஆர்டிஃபிஷியல் லைட்டிங் கண்டிஷன் அண்ட் பிரைட் சன்லைட்ஸ்ல எல்லாத்துலயுமே பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு போட்டோகிராஃப் வரும். ஜி ஃபிளிப்போட ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரான்னு பாத்தீங்கன்னாக்க முன்னாடி ஒரு பஞ்ச் ஹோல் வச்சு கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேல சென்டர்ல பஞ்ச் ஹோல் வச்சு கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ஒரு 10 மெகா பிக்சல் சென்சார். ஸோ 10 மெகா பிக்சல் சென்சார் தானேன்ட்டு சாதாரணமாக இடம் போட்டுறாதீங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஸோ ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ்னு வந்துச்சுன்னா முதல் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் ஃபோனோட ப்ராசஸர். அண்ட் இந்த ஃபோனில் ஸ்னாப்டிராகனோட 855+ சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு கேம் கான்சென்ட்ரேட்டட் சிப்செட். ஸோ பெர்ஃபார்மன்ஸுக்கு பஞ்சமே இல்லாமல் இருக்க போகுது. அண்ட் இதோட ஸ்டோரேஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேரியண்ட்டில் தான் யூஎஸ்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. 8GB வித் 256GB இன்டர்னல் மெமரியோட ஒரு வேரியண்ட் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுவே ஆம்பிளான ஸ்டோரேஜ் அண்ட் மெமரி அப்படின்ட்டு தான் நான் சொல்லுவேன். அண்ட் முக்கியமாக இதில் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க,
இதுக்கு ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில் இருந்த ஃபோல்டபுள் ஃபோனுக்கும் இந்த Z ஃப்ளிப்புக்கும் இதுக்கு பின்னாடி இருக்கிற ஹிஞ்சு ரொம்பவே நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஸ்மூத்தாக க்ளோஸ் ஆகி ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டில் சாம்சங் நிறைய R&D பண்ணி இந்த பிரச்சனையை அவங்க சூப்பராக அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபோனோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னாக்க Android 10 அவுட் ஆஃப் பாக்ஸ் வருது. இதை வந்து அவங்களோட சாம்சங் One UI 2.1 வச்சு இதை கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது இது. Z ஃப்ளிப்போட மிஸ்லினியஸ்லாம் பார்ப்போம். முக்கியமானது இதில் பேட்டரி. ஸோ பேட்டரின்னு பார்த்தீங்கன்னாக்க 3300 mAh கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து டைப் C USB போர்ட் கூட வருது. லைக் இதோட சார்ஜர் பார்த்தீங்கன்னாக்க 15 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்கலாம். பட் இது 15 வாட்ஸ் சார்ஜரே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் 3300 mAh பேட்டரி தானேன்ட்டு குறைவாக இட போட்டுறாதீங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு நாளைக்கு மேலவே வரும். ஸோ கவலையே வேண்டாம். 3300 mAh பேட்டரி அப்படின்றது ரொம்பவே சூப்பரான பேட்டரி. சாம்சங் Z ஃப்ளிப்போட ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை பற்றி சொல்லியே ஆகணும். இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷனான சாம்சங் கேலக்ஸி ஃபோல்டுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கனாக்க அங்கே ஃபோல்டபுள் ஃபோனில் அந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் பட்டன் தனியாக இருக்கும் அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அதுக்கு கீழே இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு தடவை அன்லாக் பண்ணும்போதும் பவர் பட்டன் அழுத்திட்டு ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு நீங்கள் அன்லாக் பண்ணணும். பட் இதில் அவங்க பவர் பட்டனும் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் ஒரே பட்டனில் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா தடவையும் சூப்பராக ஒர்க் ஆகுது. அண்ட் இது அல்ட்ரா ஸ்பீடில் உங்களுக்கு அன்லாக் பண்ணி கொடுக்குதுங்க. ஸோ ஒரு சூப்பரான கான்ஃபிகரேஷனில் ஒரு சூப்பரான ஃபோன் லான்ச் பண்ண போறாங்க. விலை மட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்கு. பட் ஒரு புது டெக்னாலஜி எவால்வ் ஆகும்போது இந்த மாதிரி பிரைசிங்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். போக போக இதோட பிரைஸ் ரேஞ்ச் எல்லாம் குறையும். அண்ட் சாம்சங் ஃபோல்டோட ஜென்ரேஷனுக்கும் இந்த Z ஃப்ளிப்போட ஜென்ரேஷனுக்குமே பார்த்தீங்கன்னாக்க ஒரு பெரிய டிஃபரன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஹிஞ்சில் நிறையவே இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, இதோட டிஸ்பிளேவில் பிளாஸ்டிக் டிஸ்பிளேவை எடுத்துட்டு இப்போ வந்து கிளாஸ் ஃபோல்டபிள் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்களை இவங்க சூப்பராக இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ஒரு செகண்டரி டிஸ்பிளே மட்டும் அட்லீஸ்ட் ஒரு 3 இன்ச்சஸ்க்கு இல்லை 3.5 இன்ச்சஸ்க்கோ கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். மற்றபடி இந்த ஃபோனு கண்டிப்பாக ராக் ஆக போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமா பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நான் உங்களை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.